सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। சின்ன சின்னதாய் சேவை செய்து மகிழ்வாள், கண்ணின் வழியே பாசமழை பொழிவாள். மனைவி போல ஒரு உறவு இல்லை, அவளை காதலி தோல்வி இல்லை. சின்ன சின்னதாய் சேவை செய்து மகிழ்வாள், கண்ணின் வழியே பாசமழை பொழிவாள். மனைவி போல ஒரு உறவு இல்லை, அவளை காதலி தோல்வி இல்லை. நினைக்கும் முன்னே அவள் செய்தி அறிவாள், நீ நினைத்த காரியத்தை செய்து முடிப்பாள். நீ அழைக்கும் முன்னே அவள் பக்கம் வருவாள், யாரும் இல்லா நேரம் கூட வெட்கப்படுவாள். வீட்டை சுற்றும் தேனி உனையாளும் ராணி, தூங்கும் போதும் உன்னை பற்றி சிந்திக்கின்ற தோழி. காலந்தோறும் கேட்கும் ஆனந்த ராகம், காதல் தலைவி உந்தன் வாழ்வில் தெய்வம் தந்த யோகம். உனக்கொரு நிழலா விளங்குவாடு, மனக்குறை தீர்ப்பாள் அணைப்பிலே. வாழ்க்கை என்னும் ஓடம் செல்லும் இன்ப நதியே, ஊக்கத்தோடு காத்து நிற்பாள் ஆயுள் வரையில். வாழ்க்கை என்னும் ஓடம் செல்லும் இன்ப நதியில், ஊக்கத்தோடு காத்து நிற்பாள் ஆயுள் வரையில். சின்ன சின்னதாய் சேவை செய்து மகிழ்வாள், கண்ணின் வழியே பாசமழை பொழிவாள். மனைவி போல ஒரு உறவு இல்லை, அவளை காதலி தோல்வி இல்லை. கட்டி கொண்டு வந்த உந்தன் மனைவி, தாயைப் போல பாசம் கொண்ட அன்பு துணைவி. நூலில் கட்டி கோர்த்ததில்லை இந்த உறவு, பூர்வ ஜென்மம் புண்ணியத்தில் வந்த வரவு. மாலை சூடும் நேரம் பேரின்பம் கண்டாள், நீதான் எந்தன் உலகம் என்று கையை பற்றி கொண்டாள். நேற்று வரை வாழ்வில் தான் கொண்ட சொந்தம் யாவும் விட்டு உன்னை நம்பி உந்தன் பின்னே வந்தாள். தினம் அவள் ஏற்றும் விளக்கில் தானே தெய்வங்கள் கூடும் வீட்டிலே. மேளம் கொட்டி வாழ்த்தொலிக்க காதல் தொடங்கு, காதலுக்கு புனிதம் அப்ப 2 மடங்கு. மேளம் கொட்டி வாழ்த்தொலிக்க காதல் தொடங்கு, காதலுக்கு புனிதம் அப்ப 2 மடங்கு. சின்ன சின்னதாய் சேவை செய்து மகிழ்வாள், கண்ணின் வழியே பாசமழை பொழிவாள். மனைவி போல ஒரு உறவு இல்லை, அவளை காதலி தோல்வி இல்லை. சின்ன சின்னதாய் சேவை செய்து மகிழ்வாள், கண்ணின் வழியே பாசமழை பொழிவாள். மனைவி போல ஒரு உறவு இல்லை, அவளை காதலி தோல்வி இல்லை. படைத்தானே பிரம்மதேவன் 16 வயது கோலம். படைத்தானே பிரம்மதேவன் 16
வயது கோலம். இது யார் மீது பழி வாங்கும் சோதனை, உன்னை காண்போர்க்கு சுகமான வேதனை. படைத்தானே பிரம்மதேவன் 16 வயது கோலம். கண்ணாடி நீ பார்க்கும் கண்ணாடியா, இல்லை உன்மேனி அது பார்க்கும் கண்ணாடியா? நீ இன்றி வானத்தில் நிலவேதடி, அது உனை பாடும் தாலாட்டு நீலாம்பரி. இது யார் மீது பழி வாங்கும் சோதனை, உன்னை காண்போர்க்கு சுகமான வேதனை. படைத்தானே பிரம்மதேவன் 16 வயது கோலம். ரவிவர்மன் காணாமல் போனானடி, அந்த ரதிமாறன் கண்டாலும் தொலைந்தானடி. உன்னை ரவிவர்மன் காணாமல் போனானடி, அந்த ரதிமாறன் கண்டாலும் தொலைந்தானடி. இது கோடியில் ஒருத்திக்கு வாய்க்கின்றது, அது கோடான கோடியை ஏற்கின்றது. ஒரு அருள் வேண்டி நான் கேட்பேன் தேவனை, இனி தினந்தோறும் வர வேண்டும் சுகவேதனை. படைத்தானே பிரம்மதேவன் 16 வயது கோலம். இது யார் மீது பழி வாங்கும் சோதனை, உன்னை காண்போர்க்கு சுகமான வேதனை. படைத்தானே பிரம்மதேவன் 16 வயது தேவி நீயே, உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே, உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே. என்றும் உன் வாழ்க்கை பாதையில் நிழலாகுவேன். உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம், உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே. உந்தன் திருநாமமே என் திருமந்திரம், உந்தன் திருநாமமே என் திருமந்திரம். நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே. தேவி நீயே, உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே. ஜென்மம் பல கோடி நான் கொண்ட போதும், உந்தன் பூஞ்சோலை பூவே
பூவென மனம் வீசுவேன் எந்தன் வாழ்வின் ராகம் நீயே உந்தன் அபிஷேக சந்தனம் நானாகுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நானாகுவேன் தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே எண்ணம் ஈடேற வழிகாட்ட வேண்டும் மண்ணில் எந்நாளும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் வேளையை எதிர்பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன் வண்ண மாமழை நீ என அருள் செய்கவே தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே ஒரு நண்பனின் கதை இது ஒரு நண்பனின் கதை இது நண்பனா பகைவனா பாடினா புரியலாம் நான் பாடவோ ஒரு நண்பனின் கதை இது துன்பம் இரண்டிலும் பாதி பாதி இருவரும் பகிர்ந்து கொண்டு பழகினோம் இன்ப துன்பம் இரண்டிலும் பாதி பாதி இருவரும் பகிர்ந்து கொண்டு பழகினோம் கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தாலுமே என் விழி காண்பது அவன் முகம் என்று வாழ்ந்த ஒரு நண்பனின் கதை இது தென்றல் போன்ற நண்பன்தான் தீயை போல மாறினான் சொன்ன வார்த்தை மீறினான் தென்றல் போன்ற நண்பன்தான் தீயை போல மாறினான் சொன்ன வார்த்தை
மீறினான். ஒரு தாயின் பிள்ளை போல உறவாடினோம் தோழனே, துரோகியாய் மாறியே வஞ்சம் தீர்த்த ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினால் புரியலாம், நான் பாடவோ ஒரு நண்பனின் கதை இது. அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, யாரக்கான சாமியை காண சாமியை கண்டா மோட்சம் கிட்டும் சுவாமியே. ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி, சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி. ஜோதி காண வாருங்கோ, சரண கோஷம் போடுங்கோ, நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ. சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி, சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி. ஜோதி காண வாருங்கோ, சரண கோஷம் போடுங்கோ, நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ. ஆடி வருது பாரு சாமி ஆபரண பெட்டி, ஆகாயத்தில் கருட பட்சி வருகுதப்பா சுற்றி. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, வந்தோமப்பா ஐயப்பா, வாரோமப்பா ஐயப்பா. ஆடி வருது பாரு சாமி ஆபரண பெட்டி, ஆகாயத்தில் கருட பட்சி வருகுதப்பா சுற்றி. சண்ட மேளம் முழங்கிட பக்தன் மாறும் சூழ்ந்திட, யானையோடு பவனி வரும் ஆனந்த காட்சி. செண்ட மேளம் முழங்கிட பக்தன் மாறும் சூழ்ந்திட, யானையோடு பவனி வரும் ஆனந்த காட்சி. சன்னதியை சுற்றி வரும் அலங்கார பெட்டி, அதை பக்தியுடன் தொட்டு வணங்கும் ஐயப்பன்மார் கோடி. திருமுடி கட்டு சபரிமலைக்கு, நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு. சன்னதியை சுற்றி வரும் அலங்கார பெட்டி, அதை பக்தியுடன் தொட்டு வணங்கும் ஐயப்பன்மார் கோடி. மன்னவனின் மேனியே புஷ்பங்களும் குவிந்திடும், சின்மயனின் ரூபம் காண அங்கம் சிலிர்க்கும். மன்னவனின் மேனியில் புஷ்பங்களும் குவிந்திடும், சின்மயனின் ரூபம் காண அங்கம் சிலிர்க்கும். பதினெட்டாம் படிகளிலே ஏறி பாருங்கோ, முன்வினைகள் தன்னாலே ஓடும் பாருங்கோ. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, வந்தோமப்பா ஐயப்பா, வாரோமப்பா ஐயப்பா. 18ஆம் படிகளிலே ஏறி பாருங்கோ, முன்வினைகள் தன்னாலே ஓடும் பாருங்கோ. சுவாமி சரணம் சொல்லுங்கோ, சஞ்சலங்கள் வெல்லுங்கோ, பூமி புகழ் ஐயப்பனின் புகழை பாடுங்கோ. சாமி சரணம் சொல்லுங்கோ, சஞ்சலங்கள் வெல்லுங்கோ, பூமி புகழ் ஐயப்பனின் புகழை பாடுங்கோ. மணிகண்டன் மேனி எல்லாம் நெய் வழிந்தோடும், அதை கண்டவர்கள் வாழ்வினிலே மங்களம் சேரும். திருமுடி கட்டு சபரிமலைக்கு, நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு. மணிகண்டன் மேனி எல்லாம் நெய் வழிந்தோடும், அதை கண்டவர்கள் வாழ்வினிலே மங்களம் சேரும். பார்க்க பார்க்க பரவசம், பார்த்து கிட்டா ஆனந்தம், சபரிமலை காணும் ஒரு சந்திரோதயம். பார்க்க பார்க்க பரவசம், பார்த்து கிட்டா ஆனந்தம், சபரிமலை காணும் ஒரு சந்திரோதயம். சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி, சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி.
ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ சுவாமியே சரணமையப்பா ஜோதி ஸ்வரூபனே சரணமையப்பா இருமுடி கட்டு சபரிமலைக்கு ஜோதிய காண கையில் இருக்கு நெய் அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே யாரக்கான சாமியை காண சாமியை கண்டா மோட்சம் கிட்டும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ ஆடி வருது பாரு சாமி ஆபரண பெட்டி ஆகாயத்தில் கருட பட்சி வருகுதப்பா சுற்றி சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா ஆடி வருது பாரு சாமி ஆபரண பெட்டி ஆகாயத்தில் கருட பட்சி வருகுதப்பா சுற்றி சண்ட மேளம் முழங்கிட பக்தன் மாறும் சூழ்ந்திட யானையோடு பவனி வரும் ஆனந்த காட்சி செண்ட மேல முழங்கிட பக்தனான சூழ்ந்திட யானையோடு பவனி வரும் ஆனந்த காட்சி சன்னதியை சுற்றி வரும் அலங்கார பெட்டி அதை பக்தியுடன் தொட்டு வணங்கும் ஐயப்பன்மார் கோடி இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு சன்னதியை சுற்றி வரும் அலங்கார பெட்டி அதை பக்தியுடன் தொட்டு வணங்கும் ஐயப்பன்மார் கோடி மன்னவனின் மேனியே புஷ்பங்களும் குவிந்திடும் சின்மயனின் ரூபம் காண அங்கம் திணிக்கும் மன்னவனின் மேனியில் புஷ்பங்களும் குவிந்திடும் சின்மயனின் ரூபம் காண அங்கம் சிலிர்க்கும் பதினெட்டாம் படிகளிலே ஏறி பாருங்கோ முன்வினைகள் தன்னாலே ஓடும் பாருங்கோ சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா 18 படிகளிலே ஏறி பாருங்கோ முன்வினைகள் தன்னாலே ஓடும் பாருங்கோ சுவாமி சரணம் சொல்லுங்கோ சஞ்சலங்கள் வெல்லுங்கோ பூமி புகழ் ஐயப்பனின் புகழை பாடுங்கோ சாமி சரணம் சொல்லுங்கோ சஞ்சலங்கள் வெல்லுங்கோ பூமி புகழ் ஐயப்பனின் புகழை பாடுங்கோ மணிகண்டன் மேனி எல்லாம் நெய் வழிந்தோடும் அதை கண்டவர்கள் வாழ்வினிலே மங்களம் சேரும் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு மணிகண்டன் மேனி எல்லாம் நெய் வழிந்தோடும் அதை கண்டவர்கள் வாழ்வினிலே மங்களம் சேரும் பார்க்க பார்க்க பரவசம் பார்த்து கிட்ட ஆனந்தம் சபரிமலை காணும் ஒரு சந்திரோதயம் பார்க்க பார்க்க பரவசம் பார்த்துவிட்ட ஆனந்தம் சபரிமலை காணும் ஒரு சந்திரோதயம் சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி ஜோதி காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ ஜோதி
காண வாருங்கோ சரண கோஷம் போடுங்கோ நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ. அம்மாடி பொண்ணு என்னம்மா கண்ணு உடம்பெங்கும் ஏன் இந்த ரகசியம்? அம்மாடி பொண்ணு என்னம்மா கண்ணு உடம்பெங்கும் ஏன் இந்த ரகசியம்? அம்மாடி பொண்ணு என்னம்மா கண்ணு உடம்பெங்கும் ஏன் இந்த ரகசியம்? பொன்வண்டு போல் பெண்வண்டுகள் எங்கெங்கோ செல்கின்றன. தலைநிமிராம் மீனாடாம் தடத்தை விட்டு போனாடாம், தலைநிமிராம் மீனாடாம் தடத்தை விட்டு போனாடாம், வயசு போன மனுஷன் கிட்டே மனசை விட்டாடாம். அம்மாடி பொண்ணு என்னம்மா கண்ணு உடம்பெங்கும் ஏன் இந்த ரகசியம்? தனிமையிலே சென்றாலே உலகம் கெட்டதடி. அம்மாடி பொண்ணு என்னம்மா கண்ணு உடம்பெங்கும் ஏன் இந்த ரகசியம்? படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றுமில்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல் ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம், நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய், அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே. இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவன் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது.
காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காம குரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால் நீரினால் நெருப்பினால் நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள், தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாது என்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈண்டெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாது என்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாது என்பது 6ஆம் கட்டளை. களவு செய்யலாகாது என்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாது என்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாது என்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாது என்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார். நல்லவர்கள் வாழும் நன்மைகள் நிறைந்த பூமி என்ன யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவார் மரியாள் இயேசுவினை. உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னிமரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான காப்ரியேலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா. கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியேல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர், பரிசுத்த ஆவி உன்னையே தேர்ந்தெடுக்கும், மிக உயர்ந்த சக்தி உனை சேர்ந்திருக்கும். ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை, தாவீதின் அரியணை அலங்கரிப்பான். உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ, யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெல்லாம் சுபம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார்.
எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே, நாவரண்டு போனதே தாகத்தினாலே, நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே, பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா ஐயா. யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே, வெல்கவே வெல்கவே வெல்கவே, மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திருவயிற்றிலிருந்து குதித்தானே மீண்டும். மாட்டு கொட்டில் தான் அவனின் ராஜமண்டபம், கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார். இயற்கை முழுதும் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. ஹல்லேலூயா மெஸ்ஸியா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே, இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடைய தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது. மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது. கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க ஏரோது ராஜா, உனது வாழ்க்கை இன்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன்னாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆளப் போகும் மேன்மை மிகுந்த ஜோதியாம். பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து, இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை,
மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமாற இயேசுவை துதித்தார்கள். தேவனின் அருளால் மூவரும் மனதில் நடந்திட போவதை அறிந்தாரே. இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலே தான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார். இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தால் ஆன ஆடையை அணிந்து கொண்டு காட்டுத் தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார் தர்மம் வாழ்கவே. இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது: நாற்பது நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவன் அன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார்: விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை,
அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேல் ஆணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே சொல்லுக்கு சொல்லே மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள், அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். குந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கண்ணம் தன்னை காட்டு மானிடா. பிறர் குந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை, தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே, சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன: பண்டா நல்ல முத்து தேவண்டா மல்லு கட்ட பந்தவன பல்லு கட்ட வெப்பண்டா பாட்டா. நான்டாங்க பண்டா நல்ல முத்து தேவண்டா மல்லு கட்ட வந்தவன பல்லு கட்ட வெப்பண்டா பாட்டா. தெரியுண்டா எனக்கும் புரியுண்டா, காட்ட முடியுண்டா கராத்தே. புலியடா எவனும் எலியடா, முகமதாலியடா அண்ணாத்தே. வீர படுசூர நான் கட்ட பொம்மம் பேர, வீர படுசூர நான் கட்ட பொம்மம் பேர. நான்டாங்க பண்டா நல்ல முத்து தேவண்டா மல்லு கட்ட வந்தவன பல்லு கட்ட வெப்பண்டா. வாட வாட வாடட்டே. பாகனில்லாத யானைய போல பொண்ணு திரிஞ்சா பூமியின் மேலே. பாகனில்லாத யானைய போல பொண்ணு திரிஞ்சா பூமியின் மேல. அடக்கிட தாண்டி கண்ணு இந்த ஆம்பள ஜாதி எண்ணு, அடக்கிட தாண்டி கண்ணு இந்த ஆம்பள ஜாதி எண்ணு. அத்தைக்கு மீச முளைப்பதேது, சித்தப்பாவா ஆவது மேது. அன்பு வச்சா கால் குடித்த அம்பு செஞ்சா வாழறுத்த எவன்டா என்னோடு எதிர்த்து நிப்பவன் இருந்தா முன்னாடி வா.
நான்டாங்க பண்டா நல்ல முத்து தேவண்டா முத்து கட்ட வந்தவன பல்லு கட்ட வெப்பண்டா வாடா டாய் நான்டாங்க பண்டா நல்ல முத்து தேவண்டா மல்லு கட்ட வந்தவன பல்லு கட்ட வெப்பண்டா வாடா எங்க வாடா டாய் அடியாள் இங்கே எத்தனை பேரு அடடா எல்லாம் தண்டச்சோறு அடியாள் இங்கே எத்தனை பேரு அடடா எல்லாம் தண்டச்சோறு சும்மா எதுக்கு பந்தா அடகும்மான் குத்து இந்தா சும்மா எதுக்கு பந்தா அடகும்மான் குத்து இந்தா வித்தகரெல்லாம் தத்தவனாண்டா வந்தது நீங்க வாங்கிக்கத்தாண்டா போட்டு பாரு சிலம்பு சண்டை நொறுக்கி வைப்பா எலும்பு துண்ட முடிஞ்சா என்னோடு மோதி பார்க்கலாம் ஜெயிச்சா கில்லாடிட்டா நான்டா அங்க பண்டா நல்ல முத்து தேவண்டா பல்லு கட்ட வந்தவன பல்லு கட்ட பெப்பண்டா பாட்டா தெரியுண்டா எனக்கும் புரியுண்டா காட்ட முடியுண்டா கராத்தே புலியடா எவனும் இல்லையடா முகமதாரியடா அண்ணாத்தே வீர படுசூர நான் கட்ட பொம்மம் பேரு வீர படுசூர நான் கட்ட பொம்மம் பேரு கொஞ்சம் ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட கொஞ்சம் ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி சின்ன கடை பன்னீரா சேர்ந்து கடி கொஞ்சம் ஒதுங்க அப்படியே ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட பாரு என்ன வாங்கி வந்திருக்கேன் உனக்கு என் கையில என்ன இருக்கு பாரு மல்லிய பூவே வாங்கி வந்திருக்கேன் உனக்கு கடை கடையா அலைஞ்சி வந்தேன்டி ஆசையோடமா வச்சு விடவா அடி மதுர கடை சொந்தமே நெருங்குதில்லேண்டி வசந்த காலம் வந்துருச்சு அடி செல்லம்மா பக்கம் விட்டு பக்கம் வாடி செல்லம்மா வசந்த காலம் வந்துருச்சு அடி செல்லம்மா பக்கம் விட்டு பக்கம் வாடி 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 கொஞ்சம் ஒதுங்க அடப்பிள்ள கொஞ்சம் ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி ஆனா சின்ன கடை பன்னீரா சேர்ந்து கடை கொஞ்சம் ஒதுங்க ஐயா ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட செங்கரும்பாட்டம் சின்ன பொண்ணு நீ மறைஞ்சு நின்று சிரிக்கையிலே மயங்கி விட்டேண்டி ஆசை மச்சான்னா அதே வச்சேண்டி முடிக்கு முடி தேனடைச்சி எனக்கு தாயேண்டி செவத்த புள்ள கிட்ட வாடி அடி செல்லம்மா சேர்ந்து கிட்டா சொர்க்கம் தாண்டி செல்லம்மா செவத்த புள்ள கிட்ட வாடி அடி செல்லம்மா சேர்ந்து கிட்டா சொர்க்கம் தாண்டி ஐயோ ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோடனா
மனசு போன நிறையும் எம்மாமே பொண்ணு வாடி புள்ளே அணைச்சிட்டு எனக்கும் காதல் வந்துருச்சு அடி செல்லம்மா ஆதையோட கிட்ட வாடி எனக்கும் காதல் வந்துருச்சு அடி செல்லம்மா ஆதையோட கிட்ட வாடி கொஞ்சம் ஒதுங்க கொஞ்சம் ஒதுங்க ஐயோ கொஞ்சம் ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட சின்ன சிட்டு வாடி சுகமல்லி கொஞ்சம் தாடி சின்ன சிட்டு வாடி சுகமல்லி கொஞ்சம் தாடி சின்ன கடை பன்னீரா சேர்ந்து கடி கொஞ்சம் 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 ஒதுங்க நான் தனியா பேசணும் உன்னோட 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 அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி வீட்டுக்கு இதுதான் காவலே மனிதரை காட்டிலும் தேவலே நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி டுபிடபா 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 உடன் பிறவாத தம்பி உள்ளத்தில் தங்க கம்பி உடன் பிறவாத தம்பி உள்ளத்தில் தங்க கம்பி காதலிமானே கணவன் நானே கொழுந்தன் இவன் தான் கண்ணே Get up! Hey, அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி டுபிடபா 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 பூப்போல் சிரித்து ஆடு ஹாப்பி பர்த்டே பாடு பூப்போல் சிரித்து ஆடு ஹாப்பி பர்த்டே பாடு அருமை தம்பி கைகளை குலுக்கி 1000 வாழ்த்துக்கள் கூறு Come to sense அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி டுபிடபா 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 நில்லடி என்னுயிர் தோழி சொல்லடி நீதான் சாரி சாரி நில்லடி என்னுயிர் தோழி சொல்லடி நீதான் சாரி அன்பு தம்பியிடம் மன்னிப்பு கேளு இவன் தான் பெரிய ஆளு That's very bad. அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி
அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி வீட்டுக்கு இதுதான் காவலே மனிதரை காட்டிலும் தேவலே நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி டுபிடபா 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 டுபிடபா